தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இன்னைக்கு நம்ம ஷோல முழுக்க பார்க்க போறது முருகப்பெருமானுக்கு உகந்த தினமான தைப்பூசம் இருக்குல்ல, அப்பேற்பட்ட நாள்ல இருக்கோல, இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். எனக்கு முருகர் பேர் இருக்கா மாதிரி இந்த வீடியோ பார்த்துருக்கு எத்தனை பேருக்கு முருகப்பெருமானோட மற்ற நிறைய பேர்கள் இருக்கோ என்னவோ? கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். கார்த்திகேயன், கந்தா, அதுன்னு நிறைய பேர்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். முருகனே நம்மளையும் பிரிக்கவே முடியாதுல்ல. அப்பேற்பட்ட முருகனுக்கு உகந்த நாட்கள்னு ஒரு சில நாட்கள் இருக்குல்ல, அதுல ரொம்ப முக்கியம். உலகளாவிய முருக பக்தர்கள் ஒன்று சேர்ற ஒரு ஈவெண்ட்டாக பார்க்கப்படுறது இந்த தைப்பூசம் தான். அதாவது தை மாசத்துல பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் ஒன்னா வர டைம் இருக்குல்ல, அந்த நாளை தான் நம்ம தைப்பூசமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த தைப்பூச நாள் பிறந்ததுக்கு பல ஆண்டோர்கள் பல விஷயங்களை சொல்லுவாங்க, அதோட காரணம்னு சொல்லிட்டு, அது பிறப்புக்கான காரணம்னு. அதில் பெரும்பாலும் நிறைய பேர் நம்புறது பராசக்தி முருகப்பெருமானுக்கு வேலை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த நாள் தான்ப்பா தைப்பூசம் அப்படின்னு பல பேர் ஆழமாக நம்புறாங்க. மெஜாரிட்டி நம்புறதும் இதுதான். ஓகே, அதுவும் இந்த முறை தைப்பூசம் பார்த்தீங்களா கரெக்டாக பட்ஜெட் நாளில் February 1 வந்துருக்குல்ல, வேற லெவலில் இருக்கு இந்த கனெக்ட். உலகம் முழுக்க முருக பக்தர்கள் பக்தி பரவசத்தில் லயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளாலையும் இந்த தைப்பூசம் கொண்டாடப்படும் தெரியுமா? ஆனால் அவங்க தைப்பூயம் அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவில். முருக பக்தர்கள் நாம எந்த அளவுக்கு இங்க இருக்கோமோ இதே மாதிரி கேரளால முருக பக்தர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க மக்களே. மிகைப்படுத்தி சொல்லல, உண்மைதான் சொல்றேன். டவுட் இருந்துச்சுன்னா பழனிக்கு போய் பாருங்க. அந்த கோயிலுக்கு நம்ம ஆட்கள் போறோம்ல தமிழர்கள், நம்மளுக்கு இணையா மலையாளம் பேசுற கேரள மக்களும் படியேறிட்டு இருப்பாங்க. நீங்க அங்க போனா பார்க்க முடியும், விட்னஸ் பண்ண முடியும். இந்த நல்ல நாள்ல தைப்பூசத்தை பத்தியும் முருகப்பெருமானை பத்தியும் நீங்க அறிக தெளிக. இந்த தொகுப்பை முழுக்க நீங்க பார்த்து முடிச்ச பிற்பாடு உங்களுக்கே முருகப்பெருமான் நோக்கிய பக்தி பரவசம் பேரிட்டு அடிக்கும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தை மாதம் பூசம் நட்சத்திரம் பௌர்ணமி, இது 3 சங்கமிக்கிற அந்த ஒரு நாள் இருக்குல்ல, அதை தான் தைப்பூசமாக நம்ம இப்போ இருக்கோம் உலகம் முழுக்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். கந்த சஷ்டிக்கு உலகம் முழுக்க எந்த அளவுக்கு கிரேஸ் இருக்கோ முருகர் பக்தர்கள் மத்தியில், அதுக்கு இணையான கிரேஸ் இந்த தைப்பூசத்துக்கு இருக்க தான் செய்யுது. அதாவது இதை ஆன்மீக ஆண்டோர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு யுகங்கள் இருக்குல்ல, அந்த யுகங்கள் ஒன்று முடிஞ்சு ஒன்று ஆரம்பிக்கிற நாளாகவே இந்த தைப்பூச நாளாக தான் இருக்குமா. அப்பேற்பட்ட மகத்துவம் இந்த தைப்பூச நாளுக்கு இருக்கான். முருகருக்கு உகந்த நாட்கள்னு எவ்வளவோ இருந்தாலும் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த தைப்பூசம் தான் அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த தமிழ் வருட பிறப்பு அப்படின்றது 2 தரப்பாக மக்கள் பிரிஞ்சிருக்காங்களே. சித்திரை 1 தமிழ் வருட பிறப்புன்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம், அது இல்லைங்க தை 1 தான் தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்கிறவங்க இன்னொரு பக்கம். அப்பேற்பட்ட தையை புத்தாண்டு நினச்சி கருதுகிற மக்கள் மத்தியில் முதல்ல வர்ற பௌர்ணமியாகவும் இந்த பூச நட்சத்திரம் சேர நாளாகவும் இந்த தைப்பூசம் போற்றி வணங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு உண்மையவும் ஆன்மீக அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக இந்த தைப்பூசம் அப்படின்றது முருகனுக்கு உகந்த நாளாக முதல்ல இல்லையா. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. சிவபெருமான் இருக்கார்ல, சிவ சக்தி இருக்காங்கள பராசக்தி, இவங்க 2 பேர் சங்கமிச்ச நாளாகவும் இந்த தைப்பூச நாள் தான் முதல்ல இருந்திருக்கு. அதுக்கு பிற்பாடு தான் முருகப்பெருமான சிவபெருமானோட அம்சமாக நாம் பார்க்க ஆரம்பித்து முருகனுக்கு உகந்த நாளாக இதை போற்ற ஆரம்பிச்சிட்டோம். தைப்பூச நாள் அன்னைக்கு யாரெல்லாம் முருகப்பெருமானை வணங்குறீங்களோ அவங்கெல்லாம் சிவபெருமானையும் வணங்கினதுக்கு சமமாக இந்த தைப்பூச நாள் பார்க்கப்படும். உலக முருக பக்தர்கள் மற்ற நாட்களில் இணையிறாங்களோ இல்லையோ, இந்த தைப்பூசம் வந்துட்டா கொண்டாட்டம் ஹெவியாக இருக்கும். எல்லா இடங்களும் திருவிழா குளம் பயங்கரமாக இருக்கும். முருகப்பெருமானுக்கு நிறைய பெயர்கள் இட்டு நம்மளே அழைப்போல, அவருக்கு உண்டான பல பெயர்களை ஒட்டுமொத்தமாக ஒரு கலவையாக உங்களுக்கு கொடுக்குறேன். முழுக்க பாருங்கள். இந்த பெயர்களில் இந்த வீடியோ பார்த்துருக்கு எத்தனை பேர் இருக்கீங்க தெரியல, ஏன்னா அந்த பெயர் பட்டியலில் என் பேர் இருக்காதான் சேர்த்து சொன்னேன். முருகு அழகான இந்த பெயருக்கான காரணம் என்ன தெரியுமா? மெய்யெழுத்துக்களான இம், இர், இக், அதாவது மெல்லினம், இடையினம், வல்லினம், இந்த 3ஐயும் குறிக்கிற மாதிரி இந்த 3 மெய்யெழுத்துக்கள். இதோடு உயிர் எழுத்தான ஊ சேரும்போது அதோட ப்ரொனன்சியேஷனே மாறும். மு, ரு, கு. இந்த 3 எழுத்துக்களும் 3 சக்திகளை குறிக்கும். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. முருகு அப்படின்னா எளிமை, அழகு, இளமை, துடிப்பு, தைரியம், நல்ல மனம், இந்த 6 விஷயங்களை உட்புகுத்தியது தான் முருகு. முருகனுக்கு இருக்கிற அந்த வெளிப்புற தோற்றமும் உட்புற பண்பும் இருக்குல்ல, இதுதான் முருகனை வழிபடுற ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்குன்றது இப்போ வரைக்கும் ஆழமான நம்பிக்கை. அடுத்ததா சரவண பவ. முருக பக்தர்களோட தாரக மந்திரமே இதுதான்.
சா அப்படின்ற எழுத்துக்கு மங்களம்னோ, ரான்ற எழுத்துக்கு ஒளினோ, வா என்ற எழுத்துக்கு சாத்விகம்னோ, ந அப்படின்ற எழுத்துக்கு போர்னோ, பவ அப்படின்ற எழுத்துக்களுக்கு உதித்தவன் அப்படின்னோ பொருள். இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்து படித்து பாருங்க. மங்கள ஒளி வீசி சாத்வீகமும் போர்க்குணமும் கொண்டு உதித்தவன் முருகப்பெருமான், சரவணன் அப்படின்றத அர்த்தம். முருக தத்துவம்: சரத்தை வசப்படுத்தினா காலத்தை வெல்லலாம், காலனை வெல்லலாம், கடவுளை காணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாதாரண வார்த்தைகள் கிடையாதுங்க, விளக்குறேன். சரவணன் முருகப்பெருமானோட இன்னொரு பெயர். இந்த சரவணன் பெயர் காரணமே பார்த்தீங்கன்னா சரத்தை பேஸ் பண்ணது தான். சரம் அப்படின்னா மூச்சுன்னு அர்த்தம். இந்த மூச்சை மட்டும் நம்ம கட்டுப்படுத்தினா காலத்தை நம்மளால் வெல்ல முடியும், காலன் அதாவது மரணத்தை வெல்ல முடியும், கடவுளையும் பார்க்க முடியும்ன்றாங்க ஆன்றோர்கள். இதன் வடிவில் வந்தது தான் சரவணன் அப்படின்ற பெயர். தொல்காப்பியத்தில் சீயன் அப்படின்னா முருகன்னு பொருள். இது மட்டும் இல்லை, சங்க இலக்கியங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா குடற்புன்சி, வேல்பொர்சி, பிம்புன்சி இப்படின்னு பல பெயர்கள் நம்ம அப்பன் முருகப்பெருமானுக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி முருகப்பெருமானோட 125 வேறு பெயர்கள் என்னென்னன்றதை இப்போ முழுமையாக பார்க்கலாம். சக்திபாலன், சரவணன், சுப்பிரமணியன், குருபரன், கார்த்திகேயன், சுவாமிநாதன், தண்டபாணி, குக அமுதன், பாலசுப்பிரமணியன், நிமலன், உதயகுமாரன், பரமகுரு, உமைபாலன், தமிழ்ச்செல்வன், சுதாகரன், சத்குணசீலன், சந்திரமுகன், அமரேசன், மயூரவாகனன், செந்தில்குமார், தணிகை வேளன், குகானந்தன், பழனிநாதன், தேவசேனாபதி, தீஷிதன், கிருபாகரன், பூபாலன், சண்முகம், உத்தமசீலன், குருசாமி, திரு ஆறுமுகம், ஜெயபாலன், சந்திரகாந்தன், பிரபாகரன், சௌந்தரேகன், வேல்முருகன், பரமபரன், வேளையா, தனபாலன், படையப்பன், கருணாகரன், சேனாபதி, குகன், சித்தன், சைலொளிபவன், கருணாலயன், திரிபுரபவன், பேரழகன், கந்தவேல், விசாகனன், சிவகுமார், ரத்னதீபன், லோகநாதன், தீனரீசன், சண்முகலிங்கம், குமரகுரு, முத்துக்குமரன், அழகப்பன், தமிழ்வேல், மருதமலை, சுசிகரன், குமரன், தயாகரன், ஞானவேல், சிவகார்த்திக், குஞ்சரி மணாளன், முருகவேல், குணாதரன், அமுதன், செங்கதிர் செல்வன், பவன்கந்தன், திருமுகம், கதிர்காமன், வெற்றிவேல், ஸ்கந்தகுரு, பாலமுருகன், மனோதீதன், சிசிவாகனன், இந்திரமருகன், செவ்வேல், மயில்வீரா, குருநாதன், பழனிச்சாமி, திருச்செந்தில், சங்கர்குமார், சூரவேல், குருமூர்த்தி, சுகிர்தன், பவன், கந்தசாமி, ஆறுமுகவேளன், வைரவேல், அன்பழகன், முத்தப்பன், சரவணபவன், செல்வவேல், கிரிசலன், குலிசாயுதன், அழகன், தண்ணீர் மலையன், ராஜவேல், மயில் பிரீதன், நாதரூபன், மாலவன் மருகன், ஜெயக்குமார், செந்தில்வேல், தங்கவேல், முத்துவேல், பழனிவேல், கதிர்வேல், ராஜசுப்பிரமணியம், மயூரகந்தன், சுகதீபன், குமரேசன், சுப்பையா, கார்த்திக், சக்திதரன், முத்துக்குமரன், வேளவன், கதிர்வேளன், விசாகன், கந்தன், பாலன், குமாரன், அக்னிபூ. முருக பக்தர்கள் முக்தி அடையணும் அப்படின்னா பிறவி பெருங்கடலை கடந்து முருகனோடு கலக்கணுமா? முருகனை வழிபடுறது நம்மளோட ஒட்டுமொத்த முன்னோர்களையும் எல்லா சித்தர்களையும் வழிபட்டதுக்கு சமமா? இதனால தான் மற்ற கடவுள்களை காட்டிலும் முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் புடைசூட எப்போவுமே வளம் வந்துகிட்டே இருக்காங்க. முருகர் திருப்பரங்குன்றத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அது அதில் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் சுப்பிரமணியான்னு ஒரு இடம் இருக்குது. கொக்கே சுப்பிரமணியா கோயில்னு ஒன்று இருக்குது. அது கர்நாடகத்தில் ரொம்ப ஃபேமஸ். நாங்கள் போயிருக்கிறேன். அங்கே தான் அவர் பிறந்திருக்கிறார். கார்த்திகை பெண். எங்கள் அம்மா பேர் கிருத்திகா. அந்த கிருத்திகான்ற ஒரு பெண்ணுக்கு தான் அவர் பிறந்தவர். முருகப்பெருமான். ஆமாம். சிவபெருமானுக்கு மீனாட்சிக்கும் குழந்தை இல்லை. மீனாட்சி ஏற்கனவே வீரபத்ரரோட கலந்து ஒரு வீர பாண்டியன் என்ற பேரில் இருக்கிற ஒரு விநாயகர் உருவாயிருக்கார். மீனாட்சிக்கும் வீரபத்ருக்கும் ஒரு குழந்தை இருக்கு. இன்றைக்கே நிறைய டைவர்ஸ் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால ஒரு டைவர்ஸ் வந்துடுது. அவங்க ஒரு குழந்தையோட வெளியில் வந்துடுறாங்க. வீரபத்ரர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு குழந்தையோட வெளியில் வந்துடுறாங்க. அதே மாதிரி சிவபெருமான் மனைவி இறந்து போகிறாங்க பார்வதி. அவங்க யாகத்தில், அவங்க அப்பா பண்ணை தக்கன் யாகத்தில் போய் கணவனுக்காக ஒரு நியாயம் கேட்க போனாங்க. அந்த தீயில் அவங்க ரோஷத்தில் இறங்கிட்டாங்க. எவனும் காப்பாற்றலை, இறந்து போச்சு. மனைவி இப்படி யாகத்தில் இறந்து போனதுனால வெக்ஸானவர் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்காமல் அப்படியே இருந்தார் இல்லையா. அப்புறம் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் மீனாட்சிக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகுது. ஆனால் சார், இப்போ இருக்க ஒரு தெளிவில்லை. மீனாட்சி, பார்வதி, அம்பாள் இப்படி ஒவ்வொரு பேராக சொல்கிறோம். பெண் தெய்வம் பேர்னு எதை சொன்னாலும் அது எல்லாமே பார்வதி தான்ப்பா குறிக்குது அப்படின்னுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா சிவனுக்கு ஒரு மனைவி தான் வருது ஃபுல்லாகவே.
ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒவ்வொரு பேருக்கும் ஒரு மடமைன்ற சொல்கிறீங்க. இல்லை, அது என்னென்னா ஒரு கிழக்கிறவங்களுக்கு சொல்லும்போது விளக்கம்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது இல்லையா, அது சுருக்கமாக சொல்லிடுவாங்க இல்லையா. ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு வராங்கன்னா அவங்ககிட்ட போய் எல்லா குடும்பத்தில் இருக்கிற விஷயத்தையும் சொல்ல மாட்டோம் இல்லையா. ஆமாம், அப்புறம் இவங்க தாங்க என் ஒய்ஃப் பண்ணுவோம். அப்புறம் ஒரு தடவை நமக்கு தெரிஞ்ச வேற வந்தான்னா நீ வேற ஒரு இடத்துல வந்து என்னை பாருங்கன்னுவான். அங்கேயும் பார்த்தா ஒரு குடும்பத்தோட இருப்பேன். சார் இந்த ஒய்ஃபா அந்த ஒய்ஃபா சார், அது செகண்டுன்னு சொல்லுவேன். நீ என்கிட்ட பழக தான் எனக்கு 5 ஒய்ஃப் இருக்குன்னு உனக்கு தெரியும் இல்லையா. இல்லை புரியுதா? அதே மாதிரி உள்ளே போக தான் தெரியும். சிவனுக்கு வந்து ஒரு மனைவி இறந்து போச்சு, நல்லவர், அதனால் அந்த ஒய்ஃபுக்காக கல்யாணம் பண்ணாமல் இருந்தார். மீனாட்சிக்கு ஒரு வீட்டுக்காரர் செட்டாக வரல, குழந்தையோட அது அவர்கிட்ட இருந்து விலகி வந்துடுச்சு. அதுதான் விநாயகர். ஓகே, அப்படி வந்த அவங்களுக்கும் இவங்களுக்கும் இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இவர் நல்லவர், எதிர்த்தா ஒய்ஃப் இறந்து போச்சு. அந்த அம்மாவும் நல்லவங்க, அது கேரக்டராக ஒத்து போகல அவரோட. அவர் வந்து அவங்களோட பழகி கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு ஒரு குழந்தைய உருவாக்கிட்டு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு எஸ்கேப் ஆகிறாரு. அதனால் அந்த அம்மா கோவம் போட்டு தூக்கி போட்டு வந்துருச்சு இல்லையா. அப்போது 2 பேரும் வந்து இடையில் இணையிறாங்க. இணையும் போது அவருக்கு குழந்தை பிறக்கலை. சிவனுக்கு எனக்கு கொஞ்சம் ஏஜ் ஆனவர். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு எவ்வளோ கேப் இருக்கும் ஏஜ் இல்லையா. அந்த மாதிரி வந்து இவருக்கு ஒரு 75 வயசு இருக்கும்பொழுது சிவனுக்கு, மீனாட்சிக்கு ஒரு 40 இருக்கும். அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியம் இருக்குது, ஆனால் இவருக்கு கொஞ்சம் ஏஜ். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இவங்க 2 பேருக்கும் குழந்தை உருவாகலை. 2 பேருக்குமே குழந்தை உருவாகலைன்னு ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா, சிவனே வந்து ஒரு வைத்திய முறைகள்லாம் முயற்சி எடுத்து சித்த வைத்திய முறையில் ஏஜ் ஆனால் கூட சில மருத்துவ முறைகள்லாம் கடைபிடிச்சி குழந்தை உருவாக்கணும். சிவன் கூட நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கணும். நல்ல புருஷன் கழிச்சிருக்கும் போது குழந்தை உருவாகலாம் நல்லா இருக்காது இல்லையா. தப்பான புருஷன்கிட்ட ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டோம், நல்ல புருஷன்கிட்ட ஒரு குழந்தை வேணும்ல. அவரு என்ன நினைக்கிறாருன்னா, இறந்து போச்சு உமா, இப்போ நல்ல ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருக்குது, ஒரு குழந்தை பெற்றுக்கலாம்னா குழந்தை கிடையாது. அப்போ யார் பெற்றுக்கலாம்? ஒன்று நினச்சா மீனாட்சி ஒரு குழந்தைய பெற்றுக்கலாம், இல்லை இவரும் பெற்றுக்கலாம். ஆனால் 2 பேருக்குள்ள குழந்தை வேணுமே. அப்போ ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணும்போது என்ன ஆகி போகுதுன்னா, மீனாட்சி குழந்தை பேர் இல்லை, இனிமேல் இல்லை, அது ஒரு குழந்தை தான் அவங்களுக்கு, இனிமேல் வேணும்னா சிவனுக்கு பிறக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. உடனே மீனாட்சி பெருந்தன்மையா, ஏங்க உங்களுக்கு தான் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, ஏன் நீங்கள் ஒரு குழந்தைய பெற்றீங்களே, நான் வேற ஆள் கூட தானே பார்க்க முடியும், நான் அனுமதியை தரேன், உங்களை மாதிரி ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்கும்ல, ஒரு நல்ல புருஷன் ஒரு நல்ல குழந்தை உன் மூலியமா வரும்ல, உன் பிளட்ல ஒன்று வேணும்ல அப்படின்னு மனைவியே அனுமதி கொடுத்ததுனால இவர் போய் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நல்ல ஃபேமிலியில் இருக்கிற ஒரு கேர்ள் தயார் பண்ணி, கிருத்திகா, அதை வச்சு தான் அவங்க பேரில் தான் கிருத்திகன்னு கொண்டாடுறோம் நம்ம. ஓ, கிருத்திகா அப்படி தான் கொண்டாடுறோம். ஆமாம், கொண்டாடுறோம். இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஏன்னா முருகனுடைய அம்மா அவங்க, அதனால தான் கிருத்திகை அன்னைக்கு முருகனுடைய அந்த வீட்டில் கொண்டாடுறோம்ல, மாதமாக கிருத்திகை கொண்டாடுறோம்ல, தை கிருத்திகை அந்த கிருத்திகைன்னு, அது கிருத்திகான்றதுல தான் வந்து அந்த அம்மா தேர்ந்தெடுத்து அதில் அந்த கிருத்திகா மூலியமாக தான் வந்து ஒரு சிவன் வந்து ஒரு குழந்தை. இந்த மீனாட்சி என்ன கண்டிஷன் போடுறாங்கன்னா, சிவன் வந்து மதுரையினுடைய ராஜா, நான் வந்து அவனுடைய இளவரசி, அதாவது ராணி. நாங்கள் வந்து உலக லெவலுக்கு ஃபேமஸ். நாங்கள் எதுக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கிறோம்னா, இந்த மதுரையை ஆடுறதுக்கு. ஏற்கனவே விநாயகர் இருக்காரு மீனாட்சிக்கு, ஆனால் அவர் ஏன் மதுரை ஆள முடியாதுன்னா, அவருடைய அந்த முதல் லவர் இருக்கார் இல்லையா வீரபத்ரன், அவர் வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லை, ஒரு சோல்ஜர். ஒரு சோல்ஜருக்கு பிறந்தவங்க வந்து நாட்டை ஆள முடியாது அந்த காலத்தில். ஒரு அரச பாரம்பரியம் தான் அரச நாட்டை ஆள முடியும், அது ட்ரெடிஷன் இருக்கணும் அதுக்கு. இப்போ சிவனுக்கு குழந்தை பிறந்தா அது நாட்டை ஆள முடியும். ஆனால் மீனாட்சிக்கு பிறந்த விநாயகர் வந்து ஏன்னா அவங்க அப்பா வீரபத்ரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு சோல்ஜர். அதனால தான் இளவரசராக நிறைய சிலைகள் சார்ந்து முருகரை பார்க்க முடியுது, விநாயகரை பார்க்க முடியுது. ஆமாம், ராஜ அலங்காரம் வந்து விநாயகருக்கு இருக்கு. ஆமாம், பெருசாக பார்க்க முடியும். ராஜ அலங்காரன்றது எங்கேயுமே விநாயகருக்கு இருக்காது. ராஜ அலங்காரம்னா முருகருக்கு தான் ராஜ அலங்காரம் இருக்கும். அது பழனியில் பார்த்தீங்கன்னா விழா எடுப்பாங்க, எல்லா இடத்துலையும் ராஜ அலங்காரம். மேலோட்டமாக பார்க்க சின்ன விஷயமா இருக்கு, பின்னாடி பார்த்தா இவ்வளோ பெரிய விஷயம். அதனால என்ன பண்ணாங்கன்னா, இந்த மதுரையில் இருந்துக்கிட்டு உலகம் பூரா ஆளக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு சிவன், ஃபேமஸான ஒரு மீனாட்சிக்கு ஒரு வாரிசுக்காக தான் போய் அந்த அம்மாட்ட என்ன சொல்றான்னா, நீ என் வீட்டுக்காருக்கு ஒரு டெஸ்ட் புக், ஒரு குழந்தை மட்டும் கொடுக்கணும்.
சரகசி மெத்தட் மாதிரி அப்படி ஆமாம், நீ பெற்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, வேற எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிடணும். ஏன்னா நீ இருந்தீன்னா அந்த உருவான குழந்தை இருக்குல்ல, அதுக்கு ஒரு குழப்பம் வரும். நான் அம்மாவா நீ அம்மாவான்னு நினைக்கும். இப்போ அந்த குழந்தைக்கு நான் தான் அம்மா அப்படின்னு சொல்லி தான் வளர்ப்போம். யாருக்கு? முருகப்பெருமானுக்கு. உனக்கு பிறக்கிற அந்த குழந்தைக்கு. அப்போ வளர்க்கும் பொழுது அதுக்கு நீ இருந்தீங்கன்னா ரெண்டு கன்ஃபியூஷன் இருக்கும், பெற்றவங்களா வளர்த்தவங்களான்னு இருக்கும். அப்படின்னு பெற்று கொடு சரின்னு அந்த அம்மா ஒத்துக்கிறான். அவங்க ஒரு மிடில் கிளாஸ். அதுதான் கொக்கே சுப்பிரமணிய கோயில் இருக்கு இல்லையா, அந்த முருகன் கோயிலில் அந்த இருக்கிற ஏரியாவில் தான் அந்த அம்மாவை தேர்ந்தெடுத்து அந்த குழந்தைய சிவனுக்கு அவங்களுக்கு ஒரு குழந்தைய உருவாக்கி அந்த குழந்தைய பெற்று கொடுத்துட்டு அந்த அம்மா தமிழ்நாட்டை விட்டே வட இந்தியாவுக்கு போயிடுறாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு தாய் இருக்கிறாங்கன்னே தெரியக்கூடாது, உரிமை கொண்டாடக்கூடாது. அப்போ என்ன டிஸ்டர்ப் ஆகும்னா அவர் நாட்டை ஆளும்போது டிஸ்டர்ப் வந்துடும் இல்லையா. அப்படின்னு அந்த குழந்தைய அப்படியே எடுத்துகிட்டு வளர்த்த இடம் தான் இது எது திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் 6 பெண்கள் அந்த முருகரை பாதுகாப்பாக வளர்க்குறாங்க. தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.